ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முட்டை குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கைப்பிடி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 3 வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு மசாலா அரைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்ச வெங்காயம் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த முட்டை குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அரைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி கட் பண்ண தக்காளி 2 தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நான் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி சீக்கிரமே நல்லா வதங்கி வந்துடும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் 2யுமே போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி 2மே அந்த மசாலாவோடு ஒட்டி வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கோறேன். சைடில் இன்னொரு அடுப்பில் பால் காய வச்சுட்டேன். அப்படியே அதுங்குள்ள அந்த மசாலாவுக்கு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மசாலா நம்ம ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயமும் கருவேப்பிலை தழை ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலை தழையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சைடு பை சைடு இந்த மசாலாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இது கூடவே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த மிக்சியிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார் தண்ணியவே நான் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். உடச்சி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டீங்க அப்படின்னா முட்டை இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இப்போ உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் பசங்களுக்கு இந்த மாதிரி உடச்சி ஊற்றி வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணி, என்னோடய வீடியோ பிடிச்சா